நம்ம விஜய் சாரோட நடிப்புல உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தனக்கு சான்றிதழ் கிடைக்காமல் இருப்பதுதான் தற்போது சினிமா ரசிகர்களிடையே மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்துட்டு இருக்கு. கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி படக்குழு தணிக்கை வாரியத்தை நாடியதும் படம் பார்த்த தணிக்கை அதிகாரிகள் சில மாற்றங்கள் செய்ய சொல்லியிருக்காங்களா. அதனை செய்து டிசம்பர் 25ஆம் தேதி மீண்டும் தணிக்கைக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போது யூபிஏ சான்றிதழ் கொடுப்பதாக சொன்ன தணிக்கை வாரிய அதிகாரிகள் சான்றிதழ் கொடுக்கல. தயாரிப்பு நிறுவனம் கேட்டதற்கு படம் பார்த்த தணிக்கை அதிகாரிகள் 5 பேர்ல ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்ததால படத்தை மறு தணிக்கை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதனை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றமுமே சென்றாங்க. அந்த வழக்குல இன்று காலை தீர்ப்பு சொன்ன தனி நீதிபதி PD ஆஷா ஜனநாயகன் படத்துல உடனே தணிக்கை சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. மேலும் படத்திற்கு சான்றிதழ் கொடுப்பதாக அறிவித்துவிட்டு மீண்டும் மறு தணிக்கை அப்படின்னு சொல்வதை ஏற்க முடியாது அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. இதனை எதிர்த்து தணிக்கை வாரியம் மேல்முறையீடு பண்ணாங்க. அது தொடர்பான வழக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்குமே வந்திருக்கா. அப்போது 2 தரப்பு வாதங்களையுமே கேட்ட தலைமை நீதிபதி தனி நீதிபதி PD ஆஷாவுடைய உத்தரவுக்கு தடையுமே விதிச்சிட்டாங்க. அதோட ஜனவரி 21ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் வெளியாகாது அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. தீர்ப்பு எப்படியும் தளபதிக்கு சாதகமாக வரும், பொங்கலுக்கு படம் பார்க்கலாம் அப்படின்னு இருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதனடுத்து தற்போது இந்த பிரச்சனைய லேசில் விடக்கூடாது அப்படின்றதுனால தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பல பிரபலங்களுமே குரல் கொடுத்துட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது திடீரென ரஜினிகாந்துடன் தளபதி விஜய் அவர்கள் நேரில் சந்தித்துள்ளதாக சொல்லப்படுது. இந்த சந்திப்பு ஜனநாயகன் படத்துடைய பிரச்சனைக்காகவா அப்படின்ற கேள்வியுமே சமூக வலைதளங்கள்ல எழுந்திருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.